5ஆம் ஆண்டு மன்னார் நகர சபையின் பண்டைய கால கடைகளுக்கான ஏல விற்பனை நேற்றைய தினம் இடம்பெற்றது. 339 கடைகளை நாங்கள் அடையாளப்படுத்தி இருந்தோம். அதிலே 284 கடைகள் ஏல விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் ஊடாக மன்னார் நகர சபைக்கு 4,85,866 ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. முகநூல்களிலே பொய்யான முகநூல்களிலே என்னை பற்றி அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வந்த நான் இந்த அவதூறுகள் எல்லாம் நான் கவனத்திலே கொள்ள மாட்டேன். அவதூறு பரப்புவர்கள் அவதூறு பரப்பிக் கொண்டே இருக்கட்டும். மக்களுக்கான சேவைகள் நான் செய்து கொண்டே இருப்பேன். அதே போன்று ஊழல்வாதிகளை அம்பலப்படுத்தி இருக்கிறேன். அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன், நீதிமன்றத்தினூடாக சென்று உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று அவர்களுக்கு ஊடகத்தினூடாக நான் பலமுறை அவர்களுக்கு சவால் விடுத்தும் இதுவரை அவர்கள் நீதிமன்றத்தையோ போலீஸ்ல முறைப்பாடோ செய்யவில்லை. எனவே இந்த தருணத்திலையும் நான் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு எதிராக நான் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் நீதிமன்றத்தை நாடுங்கள். நீதிமன்றத்தை நாடும் போது அதற்கான குற்றச்சாட்டுக்கான சரியான சாட்சி ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நான் எந்த தருணத்திலும் தயாராக இருக்கின்றேன். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஏனைய கூட்டணி கட்சிகள் எமது முன்னாள் எமது கௌரவ உறுப்பினர் மைக்கேல் கொலின் அவர்கள் இந்த நகர சபையிலே சிறந்த முறையில செயற்பட்டு எங்களுக்கான அனைத்து ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே போல மக்கள் காங்கிரசின் எமது பிரதி தவிசாளர் அவர்களும் எனக்கு மிகவும் ஆலோசனையாக இருக்கின்றார். அதே போன்று NPP கட்சியை சேர்ந்த கௌரவ உறுப்பினர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களது முயற்சியினூடாக மன்னார் நகரத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம், மிகவும் அபிவிருத்தி அடைந்த ஒரு நகரமாக மாற்றுவோம் என இந்த ஊடகத்தின் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு பாரிய அனர்த்தம் ஒன்று எமது வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டது. அதிலே மன்னார் மாவட்டம் மிகவும் பாதிப்படைந்த மாவட்டமாக இருந்தது. இந்த அனர்த்தம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பாரிய அளவான நிதியை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், வருமானத்தை எதிர்பார்த்திருந்தோம். இந்த முறை குறைந்தது 6-7 கோடி ரூபாய் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இந்த அனர்த்தத்தின் ஊடாக அனர்த்தம் இடம்பெற்றதினால் எங்களுக்கு ஒரு 4 கோடிக்கும் அதிகமான ஒரு வருமானம் தான் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த ஊடகத்தினூடாக நான் தெரிவிக்கின்றேன்.